ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேலெங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய அந்த விதையை தான் நீங்க அடலம், விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் அந்த இடத்துல 2 தடவை சொல்லியிருக்காரு, விதை விதை. பின்னும் தேவன் பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் கொடுத்தாரு. அதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஆகாரமா இருக்கும். விதை தரும் பூண்டுகள், விதை தரும் விருட்சங்களை சாப்பிட்டா நீங்களும் விதை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். விதையே இல்லாததை சாப்பிட்டா, சீட்லெஸ் கிரேப்ஸ், பிராய்லர் கோழி, இப்ப மனுஷன் கண்டுபிடிக்கிறான் பாருங்க. அது தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளுகிற விதையை இல்லாததாய் மனுஷன் உண்டாக்குறான். தேவன் நாட்டுக்கோழியை உண்டாக்குனாரு, மனுஷன் பிராய்லரை உண்டாக்குனான். தேவன் விதையுள்ள கிரேப்ஸை உண்டாக்குனாரு, மனுஷன் விதையில்லாத கிரேப்ஸை உண்டாக்குனான். தேவன் விதையுள்ள மாதுளம்பழத்தை உண்டாக்குனாரு, அது கடிக்க கடுக்குன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி விதையில்லாத மாதுளம்பழத்தை மனுஷன் என்ன செஞ்சான்? உண்டாக்குனான். புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். இப்படி மனுஷன் உண்டாக்குறதுல என்ன இல்ல? விதை இல்லை. அதனால இப்போ நிறைய பேருக்கு குழந்தை இல்லை. அதனால இப்போ நிறைய மிஷின்ல குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஆஸ்பத்திரிகள் என்ன பண்ணிட்டே இருக்குது? பெருகி கொண்டே இருக்குது. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் மிஷின்ல போய் நின்று குழந்தைய பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த ரோட்ல மட்டும், இந்த வண்ணார்பேட்டை பைபாஸ்ல மட்டும் 2, 3, 4 இயற்கை கருத்தரிப்பு மையங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஆஸ்பத்திரி வருது. இதெல்லாம் யாருக்காக? எதுக்காக? விதை இல்லாததுனால. வர வர விதை இல்லாததை சாப்பிட்டு மனுஷனுக்கு என்ன இல்லாம போச்சு? ஆமா, விதை இல்லாமல் போய்விட்டது. பிறப்பிக்கக்கூடிய சக்தி என்கிற அந்த விதையை உடையவர்களாய் கர்த்தர் படைத்தார். அதைத்தான் நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவது என்று சொன்னார். ஸ்தோத்திரம். பாஸ்டர், நாட்டுக்கோழி என்ன விலை விற்குது? அதை விட பிராய்லர் ரொம்ப சீப்புன்னு சொல்லி பிராய்லரையா வாங்கி சாப்பிட்டு 10 வருஷம் கழிச்சு குழந்தை இல்லை பாஸ்டர். ஆம்பளைக்கும் அப்படிதான் இருக்குது, பெண்களுக்கும் அப்படிதான் இருக்குது. அப்ப ஆண்டவர் விதையுள்ளதை ஆகாரமா இருக்க கடவுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் விதை இல்லாததையா, அது இந்த கிரேப்ஸ், அந்த விதை கடுக்குன்னு இருக்கு, நல்லா இல்லை பார்த்துக்கோங்க. இதை சாப்பிட்டு பாருங்க, அந்த பச்சை கிரேப்ஸ் விதையே இல்லை, ஸ்பாஞ்சா சாஃப்டா இருக்கும். That's bad. That's very bad. தேவன் ஒரு ஆணுக்குள்ளே விதையை வைத்திருக்கிறார். அவன் அந்த விதையை கொடுத்தால் மட்டும்தான் அங்க ஒரு பெருக்கத்தை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பிசாசு அந்த விதையை சிதைத்து அழித்து போடும்படிக்கு தீவிரிக்கிறான். ஏன் தெரியுமா? தேவனுக்கு சித்தமாயிருக்கிற அந்த பெருக்கத்தை தடுக்க வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சபை பெருக வேண்டுமானால் நீதியின்படி, கர்த்தர் விதைத்த விதையின்படி, அந்த விதையினுடைய தன்மையின்படி அங்கே ஒரு பெருக்கம் உண்டாக வேண்டும். இந்த பெருக்கத்தை நான் 2ஆ பிரிக்கிறேன். ஸ்தோத்திரம். நேற்று உட்கார்ந்து நான் வேதத்தை எடுத்து தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் 2 விதமான பெருக்கம். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவார்? என்ன மொழியில பேசுவார்? இங்கிலீஷில் பேசுவார். உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். சிலர் புதுசாக இருக்கவங்க, பெரிய இவர் இந்த இங்கிலீஷில் நீ என்ன வேணா நினச்சிக்கோ, என்கிட்ட அப்படி தான் பேசுகிறாரு, அதனால நான் அப்படி சொல்கிறேன் உங்கள்கிட்ட. Yes, there are 2 types of multiplication in Bible. ஒன்று multiplication in quality. Number 2, multiplication in quantity. ஸ்தோத்திரம். ஒன்று தரத்தில் ஒரு பெருக்கம். Number 2, எண்ணிக்கையில் ஒரு பெருக்கம். 2 விதமான பெருக்கத்தை வேதம் நமக்கு காட்டுகிறது. இந்த 2 விதமான பெருக்கங்களிலே எது சிறந்த பெருக்கம் என்பதை இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம்.
அது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், உங்க குடும்ப ஜீவியமா இருக்கலாம், ஒரு சபை பெருக்கமாக இருக்கலாம். எது பெருகினாலும் இந்த ரெண்டு விதத்துல பெருகும். ஒன்று தரத்தில் பெருகும் அல்லது எண்ணிக்கையில் பெருகும். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா குவாலிட்டி மல்டிப்ளிகேஷன், குவான்டிட்டி மல்டிப்ளிகேஷன். நான் கேட்குறேன், which one is best? எது சிறந்த பெருக்கம்? யாராவது சொல்ல முடியுமா? எது சிறந்த பெருக்கம்? குவாலிட்டி? That's right, of course. Then what about quantity? ஸ்தோத்திரம். நீங்கள் குவாலிட்டின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாதி தான் பாஸ். ஆமாம், ஒரு சரியான பெருக்கம் என்பது குவாலிட்டிலையும் இருக்க வேண்டும், குவான்டிட்டிலையும் இருக்க வேண்டும். சில ஊழியர்கள்லாம் இப்படி சொல்கிறத நான் கேட்டேன். என் சபையில் 10 பேர் இருந்தாலும் அவங்கள மணியாக மாற்றி நான் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவேன். ஆனால் இந்த பாஸ்டர் 10 பேரை மணியாக மாற்றதுக்காக வரல, 100 பேரை, 1000 பேரை, 10,000 பேரை மணியாக மாற்றி பரலோகம் கொண்டு போவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு 10 பேர்லாம் பத்தாது, 100 பேர் பத்தாது, 1000 பேர் பத்தாது, 10,000 பேரை நான் உருவாக்குவேன். அதே நேரத்தில் 10,000 பேரையும் மணியா உருவாக்குவேன். அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை பெத்தெடுப்பேன், அத்தனை பிள்ளைகளும் மணியா இருக்கிற பிள்ளைகளாக உருவாக்குவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யானை 1 குட்டி போ, பண்ணி 10 குட்டி போ, எது பெருசு? இப்போ நம்ம அந்த இதெல்லாம் ரொம்ப போட்டு தியானிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். ஆமாம், நம்ம எத்தனை பெத்தாலும் அத்தனையும் யானையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு பன்னிக்குட்டியே வேண்டாம். ஸ்தோத்திரம். ஆமாம், நமக்கு 1000 வேண்டும், அத்தனையும் எப்படி வேண்டும்? சிங்கம், யானை, சிறப்பானதாகவே வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமா, அவர்கள் தரத்திலும் பெருக வேண்டும், எண்ணிக்கையிலும் பெருக வேண்டும். அல்லேலூயா. ஒரு சபை வளரும் போது, ஒரு குடும்பம் வளரும் போது, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வளரும் போது அவன் தரத்திலும் பெருக வேண்டும், எண்ணிக்கையிலும் பெருக வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். அவன் ரெண்டுலையும் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார்.